பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற கருப்பொழிவுடன் பெண்மையை போற்றும் பெருவிழா நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கிளமங்கலத்தில் உள்ள மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பெண் சிசுகளை காப்பாற்ற வேண்டும், மேலும் பல கிராமங்களில் கர்ப்பம் அடைந்த தாய்மார்களுக்கு ஸ்கேன் செய்து அதன் மூலம் பெண் குழந்தையா அல்லது ஆண் குழந்தையா என்று பார்த்து பெண் குழந்தையாக இருந்தால் அதை கர்ப்பத்தில் அளிக்கும் தவறான செயல்களை தற்பொழுது வரை நடைபெற்று வருகிறது. இந்த செயல் சட்டப்படி குற்றமாகும். மேலும் இப்படி பெண் சிசுவை அழிக்க முயலும் எந்த செயலாக இருந்தாலும் அவை குற்ற செயலுக்கு இணையாக செயலாகும். மேலும் நம் சமுதாயம் நலம் பெற வேண்டும் எனில் ஆண் பெண் பாகுபாடின்றி இரு குழந்தைகளையும் ஆரோக்கியமாக வளர்க்கப்பட வேண்டும். அதுவே நல்ல சமுதாயத்திற்கான எடுத்துக்காட்டாகும். இருவருக்கும் வரும் நாட்களில் சமுதாயத்தில் பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பினை உருவாக்கிடவும் தற்போதுள்ள சூழலில் பெண் குழந்தைகளின் பிரிவு விகிதம் நாளடைவில் குறைந்து கொண்டே வருவதால் அதை நிர்வார்த்தி செய்யும் வண்ணம் தமிழக அரசாங்கம் இரு பெண் பிள்ளைகளை பெற்ற குடும்பத்திற்கு வங்கி கணக்கில் ரூபாய் 50,000 சேமிப்பு தொகை வழங்கப்படுகிறது. மேலும் பெண் பிள்ளைகளின் படிப்பிற்காக மாதம் 1000 ரூபாய் தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் பெண் பிள்ளைகளின் வளர்ச்சிக்காகவும் மத்திய மாநில அரசுகள் பல வகை நலத்திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகின்றன. இதனை பெற்றோர்கள் பயன்படுத்தி கொண்டு பெண் பிள்ளைகளை அச்சமின்றி கவலையின்றி வளர்த்து பெண்களை சமுதாயத்தின் நம்பிக்கையாக உருவாக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் மரியாதைக்குரிய தினேஷ்குமார் அவர்கள் கூறினார். நடைபெற்ற விழாவிற்கு மாவட்ட சுகாதார அலுவலர் டாக்டர் ரமேஷ்குமார் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக திரு சக்தி, சுகாசினி, மாவட்ட சமூக நல அலுவலர் கலந்து கொண்டனர். மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமை உரையாற்றினார். நிகழ்ச்சியில் கிளமங்கலம் வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் ராஜேஷ்குமார், பொறுப்பு மருத்துவர் அலுவலர்கள் சஞ்சய்வான், கண்காணிப்பாளர்கள் ராஜா, பல் மருத்துவர் சுப்பிரமணி, வட்டார சுகாதார பார்வையாளர் லட்சுமி பார்த்தி, சிவகுருநாதன், வட்டார வளர்ச்சி அலுவலர் சதீஷ் பாபு மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் உள்ளிட்டோர், அரசு அலுவலர்கள், பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நன்றி உரை வட்டார மருத்துவமனை சூப்பரிண்ட் ராஜா கூறினார். பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட பணியாளர்களுக்கு ஆப்பிள், ஆரஞ்சு, கடலை மிட்டாய், குளிர்பானம், குடித்தண்ணீர் பாட்டில், பிஸ்கெட் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய விழிப்புணர்வு பெட்டகம் 350க்கும் மேற்பட்டோருக்கு பெண் பிள்ளைகளை ஈன்றெடுத்த தாய்மார்களுக்கும் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்று ஒரு செடிகளை வழங்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.